अस्मद्गुरुपरमगुरूशयामुनं रामं पद्माक्षणगरचित्तरमारमापति वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीगणवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितातीर्थे वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदाशिवं प्रणामं लक्ष्मणं प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपद्यां श्रुतिम् कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनम् प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयम्. இந்த எதிராய சப்தத்தினுடைய முதல் ஸ்லோகம் தொடங்கி 9 ஸ்லோகங்கள் பூர்வாச்சாரியர்கள் பெருமாள் தொடக்கமா பெரிய நம்பி ஈராக ஒவ்வொரு ஸ்லோகம் ஆச்சாரிய வந்தனம் அப்படின்ற ரீதியில இருந்தாலும் இது ஒரு கிரந்த ரத்னம் போன்றதான கிரந்தம்னா நமக்கு ஒரு நல்லத ஒரு நெறிமுறையை சொல்லி கொடுக்கக்கூடியதா இருக்கக்கூடிய இதுக்கு ஒரு கிரந்தம்னு, அதாவது ஒவ்வொருத்தர் ஒரு கிரந்த நிர்மாணம் பண்ணிட்டு ஒவ்வொரு சரித்திரம் மூலமாகவோ சரித்திரம் மூலமாக நாட்டாருக்கு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்றது, அவெல்லாம் பயன் தரணும் அப்படின்றதுக்காக இது தோற்ற ரூபமா இருக்குது. இஷ்ட தேவத்தையான தோற்றம்ன்றது இஷ்ட தேவத்தையை நமஸ்காரம் பண்ணி நமக்கு தேவையான பலனை தரத்துக்கு தான் ஸ்தோத்திர ரூபமா ஸ்தோத்திரங்கள்லாம் அருளப்படுறது. அந்த ரீதியில ஆச்சாரியன் மிக உயர்ந்த தேவனானதுனால அந்த ஆச்சாரியர்ல சுப்பிரசித்தமா இருக்கக்கூடிய பாஷ்யக்காரரை பற்றிதான் ஸ்லோகமா இருந்தாலும் ஸ்தோத்திரமா இருந்தாலும் இதுவே ஒரு கிரந்தம் போன்றதாகவும் இருக்கு. எப்படின்னா பாஷ்யக்காரரை ஸ்தோத்திரம் பண்ற ரீதியில பாஷ்யக்காரருடைய பெருமையை மாத்திரம் சொல்லாத அவருடைய கிரந்தத்தினுடைய பெருமையை சொல்லட்டு அந்த கிரந்தத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டு அதனுடைய சாராம்சங்கள்லாம் சொல்லப்பட்டு நமக்கு நல்வழி காண்பிக்கிறதுனால இது ஒரு கிரந்தம் போலையும் அமையாது. ஒரு கிரந்தத்துக்கு மங்களாச்சரணம் அப்படின்னு சொத்தைய கமனார்த்தம் நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம் வேகமா, அதாவது தடங்களுக்கு அந்த கிரந்தம் சீக்கிரம் பூர்ணமாகணும் அப்படின்றதுக்காக இஷ்டதேவதா நமஸ்காரம். அந்த கிரந்தத்துல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது அந்த கிரந்தத்தை வாசிக்கிறவாளுக்கு ஒரு அனுகிரக ரூபமா ஆசீர்வாத ரூபமா இருக்கக்கூடிய விஷயங்களை முதல் ஸ்லோகத்துல மங்களாச்சரணம் அப்படின்னு பண்றது சாஸ்திர சித்தமா இருக்குது. அதுபோல இந்த முதல் ஸ்லோகம் எம்பெருமான பற்றினதான ஒரு ஸ்லோக விசேஷமாக இருந்தாலும் இந்த எதிராய சத்துவத்தினுடைய கிரந்த வைலட்சணம் இந்த கிரந்தத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்றது இதுல காண்பிக்கப்படுறதா இருக்கு. அப்படி அந்த ரீதியில கமப்யாத்யம் குரு வந்தே கமலாகிருஹமேதினம் பிரவக்தா சந்ததாம் வக்தா பஞ்சராத்ரஸ்ய ஸ்வயம். அதாவது ஸ்ரீபாஷ்யக்காரர் பிரதானமா அருளி செய்திருக்கு. பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு வியாக்கியானமான பிரதான வியாக்கியானம் ஸ்ரீபாஷ்யம். அதை தொடர்ந்து சிஷ்யர்களுடைய சௌகரியத்துக்காக
வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், சின்ன சின்னதா சுருக்கமா வேதாந்த தீபம் கொஞ்சம் சுருக்கம், அதை விட சுருக்கம் வேதாந்த சாரம், அப்படி அருளி செய்கின்றார். அதனால அதுதான் கைங்கரியத்துல வரைக்கும் முதல் கைங்கரியமா இருக்கு. பிரபன்னான பரமை காந்தியுடைய முதல் கைங்கரியம் பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்தித்தல். அதுக்கு இல்லைன்னாதான் யோகியத்தை இல்லை. அடுத்தது அப்படின்னு அருளி செயல் தானும் விசேஷங்கள்ல அமுதுபடி ஜெயமத்தாம் சிந்தானம் வைஷ்ணவனும் ஐயனுடைய அட்வானித்திருக்கிறது. இது உத்தமோத்தமான அதிகாரிக்கு. அதனால பாஷ்யத்தை வாசித்து அந்த பாஷ்யத்தினுடைய அர்த்தங்களை இது பல இடத்துல காண்பிக்கிறதுன்றத, அதனால இது ஸ்ரீபாஷ்யத்தை காண்பிக்கக்கூடியதான கிரந்தம். நமக்கு அங்கங்க ஸ்ரீபாஷ்ய சாரத்தை போதிக்கக்கூடியதான கிரந்தம். ஸ்ரீபாஷ்யத்தை வருஷல அது இல்லை, அதனுடைய சாராதிகளை காண்பிக்கக்கூடியதான கிரந்தம் அப்படின்றத இந்த முதல் ஸ்லோகம் காண்பிக்கிறது. சமாப்யாத்யம் குரும் வந்தே கமலாகிரமே தினம். நேற்று இதுக்காக தான் நாம ஸ்ரீபாஷ்யம் 4 அத்தியாயங்களை கொண்டது, அது இது அப்படின்றதுலாம் ஒவ்வொரு அத்தியாயமும் என்னத்த சொல்றது அப்படின்னா சுருக்கமா அனுசந்தானம் பண்ணதுக்கு அதுதான். அந்த ஞாபகம் வச்சுட்டு நாம இந்த இடத்துல இந்த பல சமூகங்கள் எப்படி அந்த ஸ்ரீபாஷ்யத்தை காண்பிக்கிறது அப்படி. ஏன்னா ஸ்ரீபாஷ்யத்தை காண்பிக்க ஸ்ரீபாஷ்யத்தை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிற போது அதுக்காக தான் சுருக்கமாக சொல்லப்பட்டது. சமபி அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. சரி, இதுக்கு முன்ன ஸ்ரீபாஷ்யத்தை பற்றி நேற்று சொன்னோம். ஸ்ரீபாஷ்யத்துல 156 அதிகரணங்கள் இருக்கு. மொத்தம் 4 அத்தியாயம். 4 அத்தியாயத்துல ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் 4 பாதங்கள். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பாதத்திலையும் பல அதிகரணங்கள். அதிகரணம்னா ஒவ்வொரு அதிகரணத்திலையும் ஒரு விஷயம் நிர்ணயம் பண்ணப்பட்டு அந்த மாதிரி எத்தனை இருக்குது இந்த 4 பாதம் 16 பாதங்களை கொண்ட 4 அத்தியாயங்களை இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீபாஷ்யத்துல எத்தனை அதிகரணம் இருக்குது அப்படின்னா 156 அதிகரணங்கள். அதுல முதல் 4 அதிகரணங்கள் முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்துல இருக்குது. ஆரம்பத்துல 4 அதிகரணங்கள் சாஸ்திர ஆரம்பகம் அப்படின்னு சொல்லப்படும். சாஸ்திர ஆரம்பகம் சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் மேல சாஸ்திரம் விஸ்தாரமா போகுது. ஆரம்பத்துல சாஸ்திரத்தை அந்த சாஸ்திரத்தை பற்றி சுருக்கமா சொல்லப்படும், அப்புறம் அது விஸ்தாரமா போகும். அந்த ரீதியில முதல் 4 அதிகரணங்கள் சாஸ்திர ஆரம்பத்தை சொல்லக்கூடிய அதிகரணம். அதாவது அந்த 4 அதிகரணங்கள் என்னது அப்படின்னா ஜிக்ஞாசாதிகரணம், ஜன்மாத்தியதிகரணம், சாஸ்திர யோனித்வாதிகரணம், சமன்வயாதிகரணம் அப்படி. இப்படி 156 அதிகரணங்கள் இருக்குது. அந்த 156 அதிகரணங்கள் ஒவ்வொரு அதிகரணங்களையும் ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்டதான சூத்திரங்களோ இருக்கு. அப்படி அந்த 16 பாதங்கள்ல 4 அத்தியாயங்கள்ல 16 பாதங்கள். அந்த 16 பாதங்கள்ல எத்தனை அதிகரணம்? 156 அதிகரணம். அந்த 156 அதிகரணங்கள்ல ஒவ்வொரு அதிகரணத்திலையும் ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்டதான சூத்திரங்கள் இருக்கும். ஒரு சூத்திரம் அப்படின்றது ஒரு விஷயத்தை பிரதிபாதிக்கக்கூடிய ஒரு அதிகரணம், ஒரு விஷயத்தை ஸ்தாபிக்கிறது. அதை ஸ்தாபிக்க வரது ஒவ்வொரு அது உள்ள இருக்கிற ஒன்று அல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட சூத்திரங்கள் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அந்த அதிகரண விஷயங்களை
கூறு கூறா பிரிச்சு அதுல அந்த விஷயத்தை அலசல் தீர்மானம் பண்றது ஆராயம். அதுல அப்படி கூறு கூறா ஒவ்வொரு அதிகாரத்துல அந்த விஷயத்தை ஆராய்ந்து நிஷ்கர்ஷம் பண்ணிட்டு சில சூத்திரங்கள் பூர்வபக்ஷ சூத்திரமா இருக்கும், சில சூத்திரங்கள் சித்தாந்த சூத்திரமா இருக்கும். பூர்வபக்ஷம்னா அதாவது இதுக்கு இப்படிதான் அர்த்தம்னு இந்த மதத்தை இசையாதவா வேற ஒரு அர்த்தம் சொல்லுவார். வேற ஒரு அர்த்தம் சொல்லுவார். அது சித்தாந்த சூத்திரம்ன்றது இல்லை, பூர்வபக்ஷத்துல சொன்னதெல்லாம் சரி கிடையாது, இன்ன காரணத்தினால இதுதான் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு நிர்தாரணம் பண்ணக்கூடிய சித்தாந்தம். ஒரே சூத்திரத்திலேயே பூர்வபக்ஷத்தை உள்ளடக்கி சித்தாந்தமும் இருக்கும். இது ரொம்ப குழப்பின்னு இருக்கோம்னு இல்லை, நம்ம கொஞ்சம் போறோம் இதை பத்தி இங்க சொல்றதுனால இதை பத்தி லேசாது. அதாவது ஒரு அதிகரணம்ன்றது ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்றது. அந்த விஷயத்தை நிர்ணயம் பண்ணது அதுக்கு ஆக்ஷேப சமாதானங்கள் அதெல்லாம் இருக்குதோ இல்லை, அந்த ஆக்ஷேபம்ன்றது தான் பூர்வபக்ஷம், அந்த சமாதானம்ன்றது தான் சித்தாந்தம். அதுல ஒரு சூத்திரமோ ஒன்றுக்கு மேற்பட்ட சூத்திரங்களோ ஆக்ஷேபத்துக்கும் சமாதானத்துக்கும் இருக்கும். சில இடத்துல ஒரே சூத்திரத்திலேயே ஆக்ஷேப சமாதானம் ரெண்டும் இருக்கும். இப்படிலாம் இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய சூத்திரம் 545 சூத்திரங்கள். எவ்வளோ? 545 சூத்திரங்கள். இது சுபாஷியத்தை பத்தி, மீமாம்சா சாரீரிக சாஸ்திரத்தை பத்தி ஒரு 4 அத்தியாயம், ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு 4 பாதம், 16 பாதங்கள், ஒவ்வொரு பாதத்திலையும் பல அதிகரணங்கள், மொத்தம் 156 அதிகரணங்கள். அதுக்கு உண்டான சூத்திரங்கள் 545. இந்த முதல்ல இருக்கக்கூடிய 4 அதிகரணங்கள் இப்ப சொன்னமே, ஜிக்ஞாசா, ஜன்மாதி, சாஸ்திரயோனித்வ, சமன்வயாதிகரணங்கள் 4ம் ஒவ்வொரு சூத்திரங்களை தான் கொண்டிருக்கு. அந்த சூத்திரத்திலேயே ஆக்ஷேப சமாதானங்கள் எல்லாமே அதுக்குள்ளேயே பண்ணப்பட்டு நிர்தாரணம் பண்ணப்பட்டு அந்த விஷயத்தை நிர்தாரணம் பண்ணப்பட்டிருக்கு. சரி, முதல் சூத்திரத்துல அதான் முதல் அதிகரணத்துல என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஜிக்ஞாசாதிகரணம் அப்படின்னு அதுக்கு முதல் சூத்திரத்துக்கு என்ன, முதல் அதிகரணத்துக்கு என்ன அதிகரணம் பேர் அப்படின்னா ஜிக்ஞாசா அதிகரணம். ஜிக்ஞாச அப்படின்னா அறிவதற்கு ஆசைன்னு அர்த்தம். இந்த ஜிக்ஞாசா அதிகரணம் ஒரு அதிகரணம் ஒரு விஷயத்தை ஸ்தாபனம் பண்ணும். அந்த அதிகரணத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா ஜிக்ஞாசா அதிகரணம்னு அதுக்கு பேர். ஏன் அப்படின்னு சொன்னா அது அறியணும்ன்ற இச்சைய உண்டு பண்ணக்கூடியதா. எதை பத்தி அறியணும் அப்படின்றது அந்த சூத்திரம் என்ன, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை அறியணும்ன்ற இச்சைய சொல்லக்கூடிய அதிகரணம், ஸ்தாபிக்கக்கூடிய அதிகரணம் ஜிக்ஞாசா அதிகரணம். ஞாத்தும் இச்சா அப்படின்றது தான் ஜிக்ஞாசா அப்படின்னு. அறியதற்கு இச்சை இருக்குதே, இச்சைனா ஆசை, விருப்பம். அது எதை பத்தி அறியணும், எத்தனையோ இருக்குது லோகத்துல அப்படின்னா அப்படி இல்லை, உயர்ந்ததா இருக்கக்கூடிய பிரம்மத்தை பிரம்மத்தை பத்தி அறியறதுக்கு உண்டான இச்சை பிரம்ம. அதனால பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்றது. இப்போ இங்க என்ன எதிராக சப்தத்தினுடைய மங்கள ஸ்லோகமா இருக்கக்கூடிய கமப்பியாத்தியம் குருவும் வந்தேவில முதல் பதம் சாமாதி அப்படி. சான்னா பிரம்மாவை சொல்ற, பிரம்மத்தை சொல்றது. சான்னா
பிரம்மத்தினுடைய பிரம்மத்தை அப்படின்னு சொல்ற. அந்த பிரம்மம் அபி சப்தம் வருது. இந்த அபின்றது என்னன்னா அதோட கூடன்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. அதாவது இன் அடிஷன் டு அப்படின்னு, இன் அடிஷன் டு டூ TOO அப்படின்லாம் சொல்றேன். அதான் அந்த மாதிரியான அர்த்தத்தை காண்பிக்கக்கூடியது அபி சப்தம். அதாவது பிரம்மத்தை பத்தி பிரம்மம்னு சொல்றது அது மாத்திரம் இல்லை, இன்னமும் அதாவது என்ன பிரம்மமாகப்பட்டது. பிரம்மம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா பெருசா இருக்கிறது பிரம்மம். பெருசா இருக்கிறது மாத்திரம் பிரம்மம் இல்லை, பெருசா ஆக்கிறதும் பிரம்மம். எப்படி அப்படின்னா பிரம்மம்ன்றது பரமாத்மா, எங்கும் நிறைந்தது. அதனால அது பெருசா இருக்கு. அது பிரம்மி நம்மையும் பெருசா ஆக்குறது, தன்னளவா உயர எடுக்கிறது. நம்மையும் இங்க கீழே தாழ்ந்த நிலைமையில இருக்கக்கூடிய நம்மையும் நம்முடைய அஜானங்கள்லாம் போக்கடிச்சு பூர்ண ஞானத்தை கொடுத்து நம்மையும் பெருசாக்குறது, தன்னளவா உயர எடுக்குது. அதனால பிரம்மம்னு அதுக்கு பேர். பிரம்மம்னா பெரிதா இருக்கிறது, பெரியதா ஆக்கக்கூடியது, அது பிரம்மம். அப்படி கஹா அப்படின்னு அந்த கம்ன்றதுனால பிரம்மத்தை பத்தி சொல்றது. அது மாத்திரம் இல்லை, அதோட கூட அது அறியணும்ன்ற ஆசையும் உண்டு பண்ணக்கூடியது. அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? இப்போ ஒரு பணக்காரன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோ. சில பணக்காரன் என்ன பண்ணுவான், தாம்பீகமா அப்படி இப்படி இருந்து பறைசாற்றுவான். தன்னுடைய பெருமை புகழ் எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக. சில பேர் என்ன பண்ணுவான், தன்னுடைய அந்த ஐஸ்வர்யமெல்லாம் இருக்கிறத காண்பிக்காம ஏதோ ரொம்ப சாதாரணப்பட்டவனா இருக்க மாதிரி ஒரு நடந்து கொள்வான். ஏன்னா நாம இருக்கவன்னு தெரிஞ்சா 10 பேர் வந்து நம்ம கேட்டுட்டே இருப்பா, உறவுகாராகட்டும் இல்லை ஜனங்களாகட்டும் உதவி கேட்டுட்டே இருப்பா. அதனால நாம வந்து அசாத்தவமே பண்ணக்கூடாது, நம்ம காண்பிக்கவே கூடாது நாம பணக்காரன்றது. ஏதோ திட்டமா சௌகரியமா இருக்கும் அப்படின்னு மாத்திரம் நினைச்சுட்டு போட்டோம், அதை மறைக்க முடியாது. ஆனால் அப்படின்னு இருப்பான். சில பேர் தாம்பிகமா இருக்கும், அவன் யாருக்கும் உபயோகமா இருக்க மாட்டான், அது வேற விஷயம். அதனால அவன் ஏதோ பட்டாட்டோ பத்தி ஏதோ பண்றான். ஆனா இந்த இடத்துல அந்த தாம்பிகமா இருக்கிறது பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அவன் பட்டாட்டோ பத்தி ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா சில பேர் என்ன பண்ணுவா, உண்மையில பணக்காரனா இருந்தான்னா அவனுடைய நல்ல குணத்தினால எல்லார்கிட்டையும் பழகி, உனக்கு என்ன பார்ப்போம் போறேன், நீ படிக்கணுமா நான் உனக்கு உதவி பண்றேன், உங்க வீட்டுல கல்யாணம் நடக்கணும் நான் உதவி பண்றேன், நீ அப்புறம் நான் கூடு, இப்படின்னு தன்னை பத்தி வெளியாருக்கு தான் உபகாரம் பண்ணக்கூடியவன் அப்படின்றத தெரியுற மாதிரி நடந்துப்பான். அப்படி தெரிஞ்சுட்டாக்க ஜனங்கள் அந்த மாதிரி தெரிஞ்சிருந்ததுன்னா அவளுக்கு தேவையான போது அவனை அள்ளி குழைக்கணும். அதை போலதான் பெருசா இருக்கக்கூடிய பிரம்மம் பெரியதாக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அது தன்னை பத்தி அது வந்து வெளியில அதாவது தன்னை அறியணும் அப்படின்னு. அதாவது எப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நாம பண்ணினோம்னா அதெல்லாம் ஆசிரியச்சு அந்த தேவதைகளையோ அதுவோ இதுவோ எல்லாம் ஆசிரியச்சு நாம பண்ணோம்னா அதனால வரக்கூடிய பலன்கள் அல்பமாகும், கொஞ்சமாகும்.
அஸ்திரமாயும் நீண்ட நாள் இல்லாத கொஞ்ச காலத்துக்கு இருக்கக்கூடியதாயும் இருக்கிறது. ஆனா இந்த பிரம்மத்தை நாம அடைஞ்சாதான் அனந்தமாயும் ஸ்திரமான பலனும் நமக்கு கிடைக்கும். முடிவில்லாததான ஸ்திரமான பலன் கிடைக்கும் அப்படின்றத அதை காண்பிச்சு, அதனால நாம அந்த பிரம்மத்தை அறிய ஆவல் பண்ணணும். அப்படிப்பட்ட பிரம்மத்தை நாம எப்படி அடையணும், அது போய் அடைஞ்சாதான் நாம அந்த பலனை பெறணும் அப்படின்ற அந்த ஆவலை உண்டு பண்றது. அதனால ஜிக்யாசா அந்த சூத்திரம் என்ன சொல்றது, அதாதோ பிரம்ம ஜிக்யாசான்னு சொல்றது சூத்திரம் அதுதான். அதனால அந்த பிரம்ம ஜிக்யாசையே பண்ணும்படியா அது அந்த பிரம்மம் இருக்குது, பெருசாகவும் இருக்குது, பெரிதாகவும் ஆக்குறது, அதை அறியக்கூடிய அவாவையும் நமக்கு உண்டு பண்ணும். ஏன்னா அதை அறிஞ்சாதான் அதுக்கு தகுந்தபடி அந்த நமக்கு அந்த பலனுக்கு முதல்ல அந்த பலனையும் ஆசை வரணுமே. என்ன இத்தனை பலன்ல நாம் ஏதோ மாட்டின்றிருக்கு, அதுவே நமக்கு போதும்னு இருக்கக்கூடாது. அதனால தங்கிட்ட அனந்தமாயும் ஸ்திரமாயும் இருக்கக்கூடிய பலன் தன்னை அடைஞ்சா வரும் அப்படின்றதுலாம் தெரிவிக்கக்கூடிய அந்த ஆசையை உண்டு பண்ணும். அதனால இப்போ பிரம்மத்துக்கு என்ன கம்முனா பிரம்மத்தை சொல்றது, அப்படின்ற சப்தத்தினால அது மாத்திரம் இல்லை, தன்னை அறியக்கூடிய அவாவையும் உண்டு பண்றது. அதான் ஜிக்யாசாதிகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகரணத்தை கமபின்னு காண்பிக்கிறது. கமபின்ற அந்த பதம் விலட்சணமானது அப்படின்னு பொதுவில் சொன்னோம், ஆச்சரியமானதுன்னு. அதுதான் எப்படிப்பட்ட ஆச்சரியம், பெருசா இருக்குது, பெரியதா ஆக்கிறது, மற்றவர்களையும் தன்னை அது மாத்திரம் இல்லை தன்னை பற்றி அறியக்கூடிய ஆசையும் உண்டு பண்றது. சில பேர் என்ன பண்ணுவான்னா, அவனை பற்றி தெரிஞ்சிருந்தா கூட, ஐயோ அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒண்ணுதான், தெரியாட்டாலும் ஒண்ணுதான், அவனால ஒரு உபகாரம் நடக்காது, எதுக்கு அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒதுங்கிடுவான். ஏன்னா அவன் வந்து ரொம்ப குரூரமானவன், அவன் யாருக்கு உபகாரம் பண்றானோ தெரியாது, ஆனா சாதாரணமா இருக்கோம்னா அவங்ககிட்ட போகவே முடியாது, அவன் ரொம்ப இது அப்படின்னு ஒதுங்கிடுவான். அப்படி ஒதுங்காம நாம பலனை கை கொள்ற மாதிரி அவனை அடைஞ்சி அவ்வளவு எளிமையா இருக்கக்கூடியவன்றத தெரிஞ்சாதானே, அதனால தன்னையும் அறிய வைக்கக்கூடிய அறிய அவாவை உண்டு பண்ணக்கூடிய அதுதான் காமாட்சி அப்படின்னு காண்பிக்கிறது. அந்த பதம் காண்பி பிரம்மனா பிரம்மா பிரம்மம், அந்த பிரம்மத்தை அறியக்கூடிய தன்மையும் அது உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது. அதனால அபிசப்தத்தை காமாட்சி அப்படின்றதுனால முதல் அதிகரணத்தை அது காண்பிக்கிறது. சாஸ்திராரம்பகமான முதல் அதிகரணத்தை காண்பிக்கிறது ஜிக்யாசா அதிகரணம் அப்படின்னு. ரெண்டாவது அதிகரணம் என்னது அப்படின்னா, ரெண்டாவது அதிகரணம் ஜன்மாதி அதிகரணம். அதாவது ஜன்மாதிகள்லாம் எங்கேருந்து உண்டாருதோ அந்த அதுதான் பிரம்மம் அப்படி. அதாவது இப்படி பெருசாவும் பெரியதா ஆக்கக்கூடியதாயும் தன்னை பற்றி அறியக்கூடிய இசையை உண்டு பண்ணக்கூடியதான இந்த பிரம்மம் இருக்குதே, எதை நாமோ அறியறதுக்கு விரும்ப அப்படின்னு சொல்லிட்டோம். முதல் அதிகாரத்துல பிரம்ம ஜிக்யாசா ஜிக்யாசாதிகரணம்னு சொல்லிட்டு பிரம்மத்தை அறிய ஆவல் கொள்றோம். அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரியணுமோ இல்லை, அது பெருசு பெரிதாக்கக்கூடியதுன்னு தெரிஞ்சுட்டோம். ஊர்ல 4 பணக்காரன் இருக்கான்னா எந்த பணக்காரன் எப்படி எவன் உபகாரம் பண்றான்னு தெரியணுமோ இல்லை, அவனை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? 4 பேரும் ஒரே தெருவில் இருக்கான், 4 பணக்காரனும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அதனால ரெண்டாவது அதிகரணம் ஜன்மாதிகள். ஜன்மாதிகள்னா ஜன்மம்னா பிறப்பு தான், பிறப்பு தோற்றுவிக்கிறது. அதனால
சிருஷ்டி பண்றது. இந்த ஜன்மாதிகள்னா ஜன்மம், அதான் சிருஷ்டி, அதுக்கப்புறம் ஸ்திதி, பிரளயம், இதெல்லாம் யாருண்டேந்து உண்டாதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகரணம் ரெண்டாவது. அந்த பிரம்மன்றதுக்கு லட்சணம் எது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகரணம் ரெண்டாவது அதிகரணம். இதே நாம நாளைக்கு சரி. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜேஹம் ஸ்ரீரங்கபூர்வசதீசானபதாசிரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.